சூரி நடிப்பில் மாமன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். படம் பார்த்துட்டோம். விடுதலை, விடுதலை 2, கருடன் படத்துக்கு பிறகு சூரி வந்து ஒரு சோலோ ஹீரோவா நடிக்கிற படம். சரி படம் எப்படி இருக்கும்? சரி சூரி எல்லாமே படம் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு டாக் வந்தது. படம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி அவங்க எந்த வகையில் இந்த டாக் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே சொன்னவங்க எல்லாம் சீரியலை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் சீரியல் பிடிச்சதுனால இந்த மாமன் படமும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால படம் சூப்பராக இருக்குச்சு, நல்லா இருக்குச்சு, படம் நான் கேள்விப்பட்டேன்ஜி, அந்த பட்டஞ்சி இந்த பட்டஞ்சிலாம் சொன்னாங்க. சரி நாங்களும் அவளோட போய் தான் இந்த மாமன் படத்தை பார்த்தோம். உண்மையிலே ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அக்கா தம்பி அந்த பாண்டிங் பாசம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா அது எல்லா குடும்பத்துலேயும் ஒரு அக்கா தம்பினா ஒரு பாசம் இருக்கும். இது வந்து பாரதிராஜா ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற கேஎஸ் ரவிக்குமார்லையும் அண்ணன் தம்பி பாசம், அக்கா தங்கச்சி பாசம், அப்புறம் அக்கா தம்பி பாசம், இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கா பாண்டிங் குழந்தை இல்லாமல் அக்கா 10 வருஷமாக கஷ்டப்படுறதாகட்டும், அக்காவோட மாமியார் வந்து நறுக்கு நறுக்குன்னு திட்டுறதாகட்டும், அக்காவுக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு வருத்தப்படுறதாகட்டும், அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா அக்காவுக்கு ஒரு கரு உண்டாகிறதாகட்டும், அந்த கரு நிலைக்குமா நிலைக்காதுன்னு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறதாகட்டும், சூரிய தவிக்கிறதாகட்டும், ஆர்வ கோளாறில் போய் சூரிய வந்து அவங்க புருஷன் சைலண்ட்டாக பக்கத்தில் நிற்பார். ஆர்வக்குள்ள போய் அக்கா வயிறு டக்குன்னு தூக்கி பார்ப்பார். நான் பார்க்குறேங்க டாக்டர் அப்படின்னு ஓடுவார். அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமிக்க அக்கா மேலே பைத்தியமாக பாசமாக இருக்கிற சூரி அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அக்கா மேலே இவ்வளோ பைத்தியம் பாசமாக இருக்கிறது, அக்கா குழந்தை மேலே எவ்வளோ பாசமாக இருப்பார். அக்காவுக்கு ஒரு பையன் பிறகுறான். காது வெட்டுறதுலேருந்து காது குத்துறதுலேருந்து அவனை வளர்க்குறதுலேருந்து அவங்க அம்மா வந்து டீச்சர், அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அப்பா வேலைக்கு போயிடுவார். மாமன் தான் வந்து கொலிக்க வைக்கிறதுலேருந்து பையனை வந்து ட்ரெஸ் மாற்றுறதுலேருந்து அவனுக்கு அறிவாக சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் விடுற வரையும் மாமன் எல்லா வேலையும் ஒரு அம்மாவா அப்பா ஸ்தானத்துலேருந்து பார்த்துக்கிறார். அதனால் மாமன் மேலே மச்சானுக்கு வந்து அவ்வளோ இனப்பிரியாத பாசம். அந்த மச்சான் குட்டி யார் பார்த்தீங்கன்னா லட்டு. அந்த லட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து எப்படி சுட்டி பையன் சொல்லுவோம், வாலு பையன் சுட்டி பையன் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எல்லா வாலு சேட்டையும் பண்ணுற ஒரு பையன் பாசமாக இருக்கிறப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா மாமனுக்கு ஒரு லவ்வு, டாக்டர் லவ்வு, கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணி இந்த ஃபஸ்ட் நைட்டு இந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் என்னென்னா மாமாவும் மாமியும் ஒன்று சேர்றாங்களா இல்லையா, இதுதான் வந்து மச்சான் தடுக்கிறார். அந்த குட்டி பையன் லட்டு வந்து ஃபஸ்ட் நைட்டில் வந்து கூட பார்த்துக்கிறாரு, மாமாவை தனியாக விட மாட்டேன்றாரு. இதனால் அந்த வீடே கடுப்பாகி அலுவலமாகி ஐயோ அந்த பொண்ணு விருப்பாகி ஃபஸ்ட் ஸ்டாப்பில் சரி ஓகே மச்சானை விட்டு நம்ம பிரியணும் அப்படின்னு பிரியாரு. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டாப். சரி ஓகே லட்டுக்காக பாருங்கள் இந்த குழந்தைய தனியாக இப்படி விட்டுட்டு இவங்க ஃபஸ்ட் நைட் பண்ண முடியாமல் ஃபஸ்ட் ஹாப்பு முடிச்சிட்டாங்க. சரி செகண்ட் ஹாப்பு போனீங்கன்னா செகண்ட் ஹாப்பு பிரிஞ்சிடார். பிரிஞ்சு போயிட்டாருன்னா அப்படியே சோகத்தில் இந்த சீரியலெலாம் அப்படியே ஒரு ஒரு இது போட்டு ஒரு ஆர்ஆர் போட்டு அப்படியே நம்ம சோகமாக இந்த பக்கம் சோகம். அப்புறம் அக்கா பார்த்தீங்கன்னா அக்கா மாமா இப்படி ஆயிடுச்சிடான்னு சொல்லி அந்த பையனை வேறு மாதிரி மாற்றுறதாகட்டும், அப்பா மாமா சாமிக்கிட்ட போயிடுச்சா மாமா வராதுன்னு சொல்கிறதாகட்டும், அவர் மச்சான் அங்கே ஃபீல் பண்ணுறதாகட்டும், ராஜ்கிரண் விஜய் சந்திரசேகர் ஆகட்டும், அந்த பக்கம் அவங்க வயசானவங்க அந்த ஃபேமிலி ஆகட்டும், இந்த பக்கம் இந்த சோகம், அந்த பக்கம் மாமா மச்சான் சோகம், அந்த பக்கம் அக்கா தம்பி சோகம், பத்தாத்துக்கு அம்மா சோகம். செகண்ட் ஹாப்பில் ஃபுல்லாகவே சோகம்னு நம்ம கண்ணீரை வடிக்க வச்சு, வராத கண்ணீரை நம்மளே வர வச்சு, ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் நம்மளே ஃபீல் பண்ண வச்சு அந்த செகண்ட் ஹாப்பு ஃபுல்லாக இந்த சோகத்திலே முடிச்சிருக்காங்க. இதுதான் மாமனோட கதை. கடைசியில் சுபம் என்னது, சூரிய அக்கா தம்பி ஒன்றா சேர்ந்துருவாங்க, மாமா மச்சான் ஒன்றா சேர்ந்துருவாங்க, சூரிக்கு ஒரு குழந்தை பிறக்கும், குடும்பமே சந்தோஷமாக வரும் இல்லையா, அதுதான் இந்த படம். இது வந்து இந்த சூரியோடைய கதைன்னு சொன்னாங்க. இது சூரிய வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த கதையை எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட சொல்லி அவர் பாட்டுக்கு இப்போ தான் ஏதோ ஒரு மொக்க படம் ஜிவி பிரகாஷை வச்சு ஒரு மொக்க படம் பண்ணேன் சார், அதுக்கப்புறம் எனக்கு வாழ்வு கொடுத்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள் தான் சார் எனக்கு வந்து வாழ்வே வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு டைரக்டராக வந்து தலை நிமிர்ந்தேன், இப்போ இந்த மாமன் படம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு தலை நிமிர்ந்து சொன்னவர். ஆனால் கடைசியில் சூரி கதையை எடுத்து தலையை குனி வச்சிட்டிங்களே சூரிய அவர்களே, இந்த கதையை கொடுத்து அவர்கிட்ட பண்ண வச்சிங்க. ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பண்ணி தான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். விலங்கு அந்தளவுக்கு ஒவ்வொரு எபிசோடும் பரபரப்பாக போகும், யாரா கொலையாலையும் கண்டுபிடிக்க தோணும். இதில் வந்து இந்த ஒரு சீரியல் கதை எடுத்துகிட்டு பழைய பழசான கதையை எடுத்துகிட்டு மாமா மச்ச கதை, அண்ணன் தம்பி கதை, ஏதாவது ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு கிரிப் இல்லை, அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு பாசம் இல்லை, இவங்களா பாசம் நினச்சிக்கிறாங்க, இவங்களா வந்து சேட்டத்தனம் நினச்சிக்கிறாங்க, இவங்களா வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து கொஞ்சம் கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த மாமன் படத்தை பண்ணி வச்சு தான் மிகப்பெரிய ட்ராப் இந்த படத்துக்கு. பிரசாந்த் பாண்டிராஜ் ஏன் தலைவா,
இந்த கதையை எடுத்துகிட்டு கொஞ்சமாவது சுவாரஸ்யமாக பண்ணோம். இப்போ லப்பர் பந்து எடுத்திங்கன்னா அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்குங்க அதில். அது ஏற்கனவே வந்த மாதிரி கதையாக இருந்தாலும், கிரிக்கெட் நிறைய பார்த்த மாதிரி இருந்தாலும், அந்த சீனை நம்ம சுவாரஸ்யம் பண்ணுவோம். இதில் ஒரு சீன் கூட நம்ம சுவாரஸ்யமாக கொண்டு போகல. சரி, செகண்ட் ஹாப்லையாவது வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு ஃபீல் பண்ணுற வைக்கணும் பார்க்கலாம், ட்ரை பண்ணுறாங்க தவிர ஒரு ஃபீலிங்கும் வரல. இது பத்தாத்துக்கு பக்கமாக டயலாக் பேசிட்டு நம்ம சீரியல் மாதிரி நம்மளை நொந்து நோக அடிச்சிச்சு இந்த மாமன் படம். மாமன் வேஸ்ட்டு. சரி விட்டுருங்க. சூரி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சிவகார்த்திகேயன் நினைப்பு. ஆனால் சூரி நல்லா நடிக்கிறார், அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. ஆனால் அவருக்கு தேவையில்லாமல் அந்த ஃபைட்டு எதுக்கு? ஓகேங்களா? அவர் வந்து கதையின் நாயகனாக நடிக்கணும். உடனே இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரி மனசில் நினச்சிட்டு கதைக்காக எனக்கு ஒரு பாட்டு வைங்க, கதைக்காக எனக்கு ஒரு ஃபைட் வைங்க அப்படின்னு இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு என்னன்னு தெரில. இது யார் சொன்னாங்க தெரியல. அந்த ஃபைட்டு அவர் கொஞ்சம் பில்டப்லாம் தேவையில்லாத இந்த படத்துக்கு. சரி, இருந்தாலும் சூரியோட அந்த உழைப்பு பாராட்டலாம். ஓகேங்களா? அடுத்தது ஐஸ்வர்யா லட்சுமி. இதில் இன்னும் நம்ம சோகமாகவே இருந்தாங்க, ஒரு அழகாகவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த கட்டா குஸ்தியில் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கெத்தாக அவங்க ஃபைட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஏதோ அப்படியே அழுமூஞ்சி பார்க்குற மாதிரியே இருந்தது. அவங்கள ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருந்தாங்க. அவங்க ஒரு கலை ரசனையே இல்லாமல் இருந்தது ஐஸ்வர்யா லட்சுமி கிட்ட. அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ராஜ்கிரண் ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் ஏதாவது பூ வாங்கி கொடுத்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃபில் ஒரு சீன் பூ வந்து வாங்கி கொடுக்க முடியாது, அதுக்கு கிளைமேக்ஸில் வச்சு அதெல்லாம் திணிச்ச மாதிரியே இருந்தது. ராஜ்கிரண் அவங்க ஒய்ஃப் அந்த இதெல்லாம் திணிச்ச மாதிரி ரொம்ப இருந்தது. பாலசரவணன் கொஞ்ச நாள் ஆளே காலம் போயிட்டார். ஃபுல்லாக கதையை சூரிய மேலேயே கொண்டு வந்துட்டு அந்த சூரிய அந்த பையன் அந்த அது மேலே கொண்டு வந்து படம் ஃபுல்லாக இவங்க 2 பேருமே காமிச்சு நம்ம சலிப்பாகி அப்பா சாமி இந்த படத்துக்கு ஏண்டா வந்து சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. கேமரா ஒர்க்கு சூப்பராக இருந்தது. மற்றபடி சூரியோட ஆக்டிங் நல்லா இருந்தது. கதையின் நாயகனா வாங்க, கதாயகனை வந்துடாதீங்க. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருக்குது தலைவா. இப்போவே நீங்கள் சிவகார்த்திகேயன் உங்களுக்கு இன்னும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது தலைவா. ஆனால் அது வந்து நீங்கள் இப்போ தான் ஒரு காமெடினா வந்து ஒரு ஹீரோவாக நாங்கள் ஏற்றுக்கணும். வேணாவா, கதைக்குள்ளே வாங்க, கதைக்கு வெளியே போயிடாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? சூரிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாசிகா அக்கா கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அக்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நடிப்பாங்க. ஏன்னா லப்பர் பந்தில் அவங்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு தினேஷோட மனைவியை வந்து நம்ம மனசில் தங்கிட்டாங்க. இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா அக்காவாக வந்து சூரிக்கு அக்காவாக வந்து நல்லா நடிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க எந்த குறையும் சொல்ல முடியாது. கொஞ்சம் மேக்கப்லாம் இல்லை அவங்களுக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஓவர் ஆக்டிங் ரொம்பவே இருந்தது இந்த படத்தில் அவங்களுக்கு. சூரி எப்படி கொஞ்சம் அடிக்கடி அந்த மீட்டரை தாண்டி போகிறாரோ அக்காவுக்கும் அதே மீட்டர் தான். ஆமாம் நடிமான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு டைரக்டர் அந்த மாதிரி ஆனவனா சண்டை போடுது. சும்மா சாதாரணமாக ஏண்டி என் பொண்ணை மறைச்சேன், ஏண்டி என் பையனை மறைச்சேன், ஏண்டி என் பையனை இப்படி பார்த்தேன், இதுக்கெல்லாமா கொழாடி சண்டை மாதிரி இருக்குது, இதுக்காக நாங்கள் படம் பார்க்க வந்தோம். சுவாரிகாவை எவ்வளோ யூஸ் பண்ணிடலாம், அதையும் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி இந்த படத்தில் பல பேரை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டார் டைரக்டர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லட்டு வந்து ஒரு சின்ன பையனை ஒரு அழகாக அவனை பேசி இப்படி விட்டுட்டு இப்படி ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுற முடியாதா? இது ஒரு கதையா? இதுக்கே தேவையில்லாமல் இவ்வளோ நாங்கள் 2.5 மணி நேரம் உட்காந்து அழுகணுமா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேணாவா பிரசாந்த் பாண்டியராஜ்? அந்த கதையை ஒரு சின்ன ஒரு நாட்டை எடுத்துகிட்டு அவர் தான் கதையை சொன்னார். நீங்கள் அதில் ஒரு திரைக்கதையும் சீனையும் கொஞ்சம் அழகாக மாற்ற வேணாவா? அவர் கதையை அப்படியே சொன்னார் சொல்லி நீங்களே எடுத்து வைக்கலாமா? ஐயோ கொடுமை. உண்மையிலே மாமன் படம் நமக்கெல்லாம் வந்து ஏன்னா இந்த படத்துக்கு வந்து தோணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.